ஓம் சாந்தி 3/3/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 21/11/1998. சேவையுடன் கூடவே தேகத்தில் இருந்தாலும் விதேகி நிலையின் அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் பாபாவிற்கு தெரியும், என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் கடைசி முயற்சி செய்யக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் பிறகும் கூட உலகத்தில் பெரியதிலும் பெரிய பாக்கியம் நிறைந்தவர். ஏனென்றால் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாபாவை தெரிந்து அறிந்து கொண்டு பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலின் நேரடி குழந்தைகளாக ஆகிவிட்டனர். அத்தகைய பாக்கியம் முழு கல்பத்திலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் இருந்தது இல்லை, இனியும் இருக்க முடியாது. அதோடு முழு உலகத்திலும் அனைவரை விடவும் பெரிய செல்வந்தராக யாரும் இருக்க முடியாது. எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் குழந்தைகளாகிய உங்கள் பொக்கிஷங்களோடு யாருடையதையும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம். நாள் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் ஓரிரு அடிகள் பாபாவின் நினைவில் இருந்தாலும் அடி எடுத்து வைத்தாலும் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம். ஆக நாள் முழுவதிலும் எவ்வளவு கோடி சேமிப்பு ஆயின, அதுபோல ஒரே நாளில் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிப்பவர் யாராவது இருப்பார்களா? எனவே பாப்தாதா கூறுகிறார், பாக்கியம் நிறைந்தவரை பார்க்க வேண்டும். அல்லது உலகிலேயே அனைவரை விடவும் பணக்கார ஆத்மாவை பார்க்க வேண்டும் என்றால் பாபாவின் குழந்தைகளை பாருங்கள். குழந்தைகள் உங்களிடம் ஒரு ஸ்தூல செல்வத்தின் பொக்கிஷம் மட்டும் இல்லை, அவர்களோ வெறும் பணத்தின் செல்வந்தர்கள். குழந்தைகள் நீங்களோ எவ்வளவு பொக்கிஷங்களால் நிரம்பியவர்கள். பொக்கிஷங்களின் பட்டியல் தெரியும் அல்லவா? இந்த ஸ்தூல செல்வம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உங்களிடம் உள்ள ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், அனைத்து குணங்களின் பொக்கிஷம், மகிழ்ச்சியின் பொக்கிஷம் மற்றும் அனைவருக்கும் சுகம் அமைதிக்கான வழி சொல்வதன் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம். இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் பரமாத்ம குழந்தைகளை தவிர வேறு யாரிடமும் அழிவற்றதாக இருப்பது இல்லை. எனவே பாப்தாதாவிற்கு அப்படிப்பட்ட பொக்கிஷங்களின் எஜமானராகிய குழந்தைகள் மீது எவ்வளவு ஆன்மீக பெருமிதம் உள்ளது. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளை அந்த மாதிரி அனைத்தும் நிறைந்தவர்களாக பார்த்து இந்த பாடலை தான் பாடுகிறார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா, உங்களுக்கும் கூட உங்கள் மீது அவ்வளவு ஆன்மீக பெருமிதம், அவ்வளவு பெருமிதம் உள்ளதல்லவா? இதற்காக கைத்தட்டலாம். இரண்டு கைகளுக்கும் ஏன் கஷ்டம் கொடுக்கிறீர்கள்? ஒரு கையால் தட்டுங்கள். ஒரு கையால் தட்ட வருகிறது அல்லவா? பிராமணர்களுடையவை அனைத்தும் தனிப்பட்டவை. பிராமணர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள். அதனால் கை தட்டுவதும் அமைதியாக தட்டியது சரிதான். ஆக அனைவருக்கும் பெருமிதம் எப்பொழுதும் இருக்கவே செய்கிறது மற்றும் இனிமேலும் இருக்கும். இது நிச்சயிக்கப்பட்டது. பாப்தாதா சமயத்தின் மாற்றத்தில் உள்ள தீவிர வேகத்தை பார்த்து குழந்தைகளின் முயற்சியின் வேகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஜீவன் முக்த ஸ்திதியில் எப்பொழுதும் பார்க்க விரும்புகிறார். இது உங்கள் அனைவரின் சவாலாக உள்ளது.
தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கோ முக்திக்கான ஆஸ்தி கிடைத்து விட்டது அல்லவா, அல்லது கிடைக்கவில்லையா? சத்தியுகத்தில் அல்லது முக்தி தாமத்தில் முக்தி அல்லது ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய முடியாது. முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியின் அனுபவம் இப்போது சங்கம யுகத்தில் தான் செய்ய வேண்டும். சமயம் மென்மையானதாக ஆகும் போதும் சூழல்கள், பிரச்சனைகள், வாயுமண்டலம் இரட்டை குற்றமுள்ளதாக ஆகும் போதும் கூட இந்த அனைத்து தாக்கங்களில் இருந்தும் விடுபட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பலவிதமான அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டவராக ஒரு சூட்சும பந்தனம் கூட இல்லாதவராக ஆக வேண்டும். அந்த மாதிரி ஜீவன் முக்த் ஆகி இருக்கிறீர்களா அல்லது கடைசியில் ஆவீர்களா? இப்போது ஆவீர்களா, கடைசியில் ஆவீர்களா? கடைசியில் ஆவதற்கு பதில் இப்போதே ஆக வேண்டும். அல்லது ஆகி இருக்கிறீர்களா அல்லது ஆகத்தான் வேண்டும் என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ கையை உயர்த்துங்கள். இரண்டுக்குமே கை உயர்த்துகிறீர்கள். நீங்கள் சாமர்த்தியசாலிகள். சாமர்த்தியமாக செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா இப்போதிருந்தே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், தயவு செய்து கவனம் வையுங்கள். பாபா ஒவ்வொரு பிராமண குழந்தையையும் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தாக ஆக்கத்தான் வேண்டும். எந்த விதி மூலமாகவும் ஆக்க வேண்டியது அவசியம். விதிகள் என்ன என்பது பற்றி அறிவீர்கள் அல்லவா? ஆக அதுபோல ஆக வேண்டியவர்கள் நீங்கள் தானே. விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி ஆகத்தான் வேண்டும். பிறகு என்ன செய்வீர்கள்? உங்கள் வாயில் குலாப் ஜாமுன், அனைவரின் வாயிலும் குலாப் ஜாமுன் வந்துவிட்டது அல்லவா? ஆனால் இந்த குலாப் ஜாமுன் இப்போது பந்தனங்களிலிருந்து முக்தி ஆவதற்கானது. குலாப் ஜாமுன் சாப்பிட்டு விடுகிறீர்கள் என்று கிடையாது. அறையின் அழகு நன்றாக உள்ளது, முற்றிலும் மாலையாகவே தோன்றுகிறது. இங்கிருந்து வந்து பார்த்தால் அந்த மாதிரி மாலை தோன்றுகிறது. நாற்காலிகளில் அமர்பவர்களின் மாலை தயாராகி கொண்டு இருக்கிறது. நன்று. காரணமாகவோ அல்லது காரணம் இல்லாமலோ இப்போது எப்படி நாற்காலி பெற்று இருக்கிறீர்களோ அதுபோலவே எப்போது பாப்தாதா இறுதி சமயத்தின்படி ஜீவன் முக்தியின் நாற்காலியில் அமர்வதற்கான விசில் அடிக்கிறாரோ அப்போதும் கூட அமர்வீர்களா அல்லது இப்போதே நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறீர்களா? தரையில் அமர்ந்து கொண்டே நாற்காலி பெற்றுக்கொள்ள மாட்டோம். முதலில் தாங்கள் என்று அப்படி இல்லை. தரையில் அமர்வது என்பது தபஸ்யாவின் அடையாளம், ஆரோக்கியத்தின் அடையாளம். ஆரோக்கியமும் உள்ளது, தபஸ்யா மூலம் பொக்கிஷங்களின் செல்வமும் உள்ளது என்றால் எங்கே ஆரோக்கியம் உள்ளதோ, எங்கு செல்வம் உள்ளதோ அங்கே மகிழ்ச்சியும் இருக்கவே செய்யும். ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், செல்வம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆக இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார், குழந்தைகளுக்கு 3 விதமான நிலைகள் உள்ளன. ஒன்று முயற்சியாளர், அதில் முயற்சியாளர்களும் இருக்கிறார்கள் மற்றும் தீவிர முயற்சியாளர்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது முயற்சியின் பலனாக ஜீவன் முக்தி நிலையில் அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடைசி முழுமையான நிலை என்பது தேகத்தில் இருந்தாலும் தேகமற்ற நிலையின் அனுபவம். ஆக 3 நிலைகளை பார்த்தோம். முயற்சியின் நிலையில் அதிகம் பார்த்தோம். பலன் ஜீவன் முக்த நிலையினுடையது. பலன் என்பது சென்டரின் நிமித்தமாக ஆவது, அல்லது நல்ல சொற்பொழிவாளர் ஆவது, அல்லது நாடகப்படி தனித்தனியாக விசேஷமான சேவைக்கு நிமித்தமாக ஆவது. இது பலன் கிடையாது. இதுவோ லிஃப்ட் மற்றும் முன்னேறி செல்வது மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது. ஆனால்
பலன் என்பது ஜீவன் முக்த நிலையினுடையது. எந்த ஒரு பந்தனமும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சித்திரத்தை காண்பிக்கிறீர்கள் அல்லவா? சாதாரண அஞ்ஞானி ஆத்மாவை எவ்வளவு கயிறுகளால் கட்டப்பட்டு இருப்பதாக காண்பிக்கிறீர்கள். அது அஞ்ஞானி ஆத்மாவிற்கு இரும்பாலான சங்கிலி, பெரிய பெரிய பந்தனங்கள். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய குழந்தைகளுக்கு மிக நுட்பமான கவரக்கூடிய கயிறுகள். இரும்பாலான சங்கிலி இப்போது காண்பிப்பதற்கு இல்லை, மிக நுட்பமாகவும் ராயலாகவும் உள்ளது. ஆளுமையை உணரக்கூடியவர்களாகவும் உள்ளனர். ஆனால் அந்த கயிறை பார்க்க இயலாது. தனது நல்ல தன்மை உணரப்படுகிறது. நல்லதில்லை, ஆனால் நாம் மிக நல்லவர் என உணர்கிறார்கள். நாம் மிகவும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். இந்த வாழ்க்கையின் பந்தனத்தின் கயிறுகள் அநேகரிடம் உள்ளன. ஒன்று அல்லது பாதியாக இருக்கலாம். ஆனால் ஜீவன் முக்த நிலையில் உள்ளவர்களாக மிக சிறிதளவு பேரையே பார்த்தார். ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். கணக்கின்படி அது இரண்டாவது நிலை, ஜீவன் முக்த நிலை, கடைசி நிலை, தேகத்திலிருந்து விடுபட்ட விதேகி நிலை. அந்த நிலை மற்றும் சொல்லப்பட்ட நிலை இவற்றுக்காக மிக மிக கவனம் தேவை. குழந்தைகள் அநேகர் கேட்கிறார்கள், 99 வந்தால் என்னவாகும், என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது? பாப்தாதா கூறுகிறார், 99 சக்கரத்தை விடுங்கள். இப்போது இருந்தே விதேகி நிலையின் மிகுந்த அனுபவம் தேவை. என்னென்ன குழப்பங்கள் வருகின்றனவோ வரப்போகின்றனவோ அதில் விதேகி நிலையின் பயிற்சி மிகவும் தேவை. எனவே மற்ற அனைத்து விஷயங்களை விட்டு இதுவோ நடக்காது, இதுவோ நடக்காது, என்னவாகும் என்ற கேள்வியை விட்டு விடுங்கள். விதேகி பயிற்சியை செய்யும் குழந்தைகள் மீது எந்த ஒரு குழப்பமான சூழல்களும் தாக்கத்தை ஏற்படுத்த இயலாது. இயற்கையின் 5 தத்துவங்களும் நன்றாக அசைப்பதற்கான முயற்சி செய்யலாம். ஆனால் விதேகி நிலையின் பயிற்சி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் முற்றிலும் அந்த மாதிரி ஆடாத அசையாத நிலையிலிருந்து அனைத்து விஷயங்களையும் கடந்து மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைவார்கள். அப்போது அனைத்து விஷயங்களும் கடந்து சென்றுவிடும். ஆனால் அது பிரம்மா பாபாவிற்கு சமமாக மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைந்தது என்பதன் நிரூபணமாக இருக்கும். பாப்தாதா ஒவ்வொரு சமயமும் சமிஞ்சை கொடுக்கவும் செய்கிறார், மேலும் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் யோசிக்கவும் செய்கிறீர்கள், திட்டங்களை உருவாக்கவும் செய்கிறீர்கள். உருவாக்குங்கள், யோசியுங்கள். ஆனால் யோசித்தீர்கள், திட்டங்களை உருவாக்கினீர்கள் மற்றும் ஒரு வினாடியில் தெளிவான நிலையை உருவாக்கி கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது ஸ்திதி தான் அவசியமாக உள்ளது. இந்த விதேகி ஸ்திதி குழப்பமான நிலைகளை மிக சுலபமாக கடந்து செல்ல வைக்கும். எப்படி மேகம் வருகிறது, சென்று விடுகிறது, அதுபோல மற்றும் விதேகியாகி ஆடாத அசையாத நிலையிலிருந்து விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போது கடைசி நேரத்தை யோசிக்கிறீர்கள். ஆனால் கடைசி நிலையை யோசியுங்கள். நாலாபுறத்திலும் இருந்து வரும் சேவை பற்றிய செய்திகளை பாப் தாதா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மேலும் களைப்பற்ற சேவாதாரிகள் அனைவருக்கும் மனதார வாழ்த்தும் கூறுகிறார். சேவையை மிக நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை சில நேரம் கொஞ்சம் இந்த பக்கம் சாய்ந்து விடுகிறது, சில நேரம் அந்த பக்கம். அதனால் சேவையை நன்றாக செய்யுங்கள். பாப்தாதா சேவைக்கு எந்த தடையும் சொல்வது இல்லை. இன்னும் நன்றாக சேவை செய்யுங்கள். ஆனால் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலையை எப்பொழுதும் வைத்துக் கொண்டே செல்லுங்கள். ஸ்திதியை உருவாக்குவதில் சிறிது முயற்சி செய்ய வேண்டியுள்ளது மற்றும்
மற்றும் சேவையிலோ சகஜமாக ஆகிவிடுகிறது. எனவே சேவையின் பலம் ஸ்திதியை விட கொஞ்சம் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. சமநிலை வையுங்கள் மற்றும் பாப்தாதாவின் சேவை செய்யும் அனைத்து ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். இந்த ஆசீர்வாதங்களின் கணக்கை அதிகமாக சேமியுங்கள். இப்போதைய ஆசீர்வாதங்களின் கணக்கு ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் அவ்வளவு நிறைந்ததாக ஆகிவிட வேண்டும். அது துவாபர யுகத்திலிருந்து உங்கள் சித்திரங்கள் மூலமாக அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அநேக பிறவிகளாக ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு ஜென்மத்தில் சேமிப்பு செய்ய வேண்டும். அதனால் என்ன செய்வீர்கள்? நிலையை எப்பொழுதும் முன்னால் வைத்து சேவையில் முன்னேறிக் கொண்டே செல்லுங்கள். என்னவாகும் என்று யோசிக்காதீர்கள். பிராமண ஆத்மாக்களுக்கு எல்லாம் நல்லதாகவே உள்ளது, நல்லதே நடக்கும். ஆனால் சமநிலை வைப்பவர்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும். சமநிலை குறைவாக இருந்தால் சில நேரம் நன்றாகவும் சில நேரம் கொஞ்சம் நன்றாகவும் இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? கேள்விக்குறியை யோசிப்பதன் கணக்கின்படி ஆச்சரியத்துடன் யோசிப்பதை முடித்து விடுங்கள். இதுவோ நடக்காது, இதுவோ நடக்காது. இந்த நிலை மேலே கீழே ஆக்கிவிடும். புரிந்ததா? நல்லது. வெளிநாட்டு குழு எழுந்திரியுங்கள். நிமித்தமாக்குவதற்கான சேவையின் லட்சியம் நன்றாக வைக்கிறீர்கள். இது விசேஷ குணமாகும். ஒவ்வொருவரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னை தான் சேவைக்கு நிமித்தமாக்குவதற்கு முன்வரவும் செய்கின்றனர். மேலும் நடைமுறையிலும் செய்கின்றனர். இதைதான் யோசிக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பாபா வீடு இருக்க வேண்டும். இந்த ஊக்கம் உற்சாகம் மிக நல்லது. இந்த ஊக்கம் உற்சாகத்திற்காக பாப்தாதா இன்னும் முன்கூட்டியே முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்களை தந்து கொண்டு இருக்கிறார். பாப்தாதா உலக நன்மை செய்வதற்கு நிமித்தமாக கூடிய குழந்தைகளுக்கு இதைதான் கூறுகிறார். இப்போது சேவை மற்றும் விதேகி நிலையில் நம்பர் 1 ஆக வெளிநாட்டு குழந்தைகள் ஆகியே தீர வேண்டும். ஆவீர்களா? எப்பொழுது? 99 அல்லது 2000 ஆக வேண்டுமா? எப்போதாவது இல்லை, இப்போதே ஆக வேண்டும். அவ்யக்த பாபாவின் பாலனைக்கு வெளிப்படையான நிரூபணம் கொடுக்க வேண்டும். எப்படி பிரம்மா பாபா அவ்யக்தமாகி விதேகி ஸ்திதி மூலம் கர்மாதீதானார், அப்போது அவ்யக்த பிரம்மாவின் விசேஷ பாலனைக்கு பாத்திரமாக இருக்கிறீர்கள். எனவே அவ்யக்த பாலனைக்கு விதேகி ஆவதற்கான மற்றும் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை மூலமாக பதிலை கொடுக்க வேண்டும். சரிதானே? ஏற்றுக்கொள்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும். பாப்தாதா இதை யோசிப்பது இல்லை. பார்க்கலாம், யோசிக்கிறோம். அப்படி இல்லை, செய்தே ஆக வேண்டும். உங்களுடைய மொழியில் சொல்லுங்கள். செய்தே ஆக வேண்டும். எதையெல்லாம் அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இதுபோல சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். பாரதத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் ஊக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம், நாம் செய்தே ஆக வேண்டும். முன்கூட்டியே வாழ்த்துக்கள். நல்லது. வெளிநாடுகளின் அநேக சகோதர சகோதரிகள் முதல் தடவையாக வந்துள்ளனர். ரெட்ரீட்டில் வந்துள்ள விருந்தாளிகளும் அமர்ந்துள்ளனர். மிக நன்று. அனைவரும் நம்பர் 1 பெறக்கூடியவர்கள். மிக நன்று. விருந்தாளி ஆகி வந்து பாபாவின் குழந்தைகளாக
அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். அதிகாரி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அதிகாரிகள் நீங்கள். மிக நன்று. இப்போது முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். மருத்துவமனையின் ட்ரஸ்டிகளோடு அனைவரும் டபுள் ட்ரஸ்டிகளாக இருக்கிறீர்கள். ஒன்று இல்லறத்தில் இருந்து கொண்டே ட்ரஸ்டி, இன்னொன்று மருத்துவமனையில் இருந்தாலும் நிமித்தம். மருத்துவமனைக்கும் நிமித்தம் என்றால் வாழ்க்கையிலும் நிமித்தமாக உள்ளீர்கள். நல்லது. மருத்துவமனையானது ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது மற்றும் ஷரீரத்திற்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆக இரட்டை சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே யார் நிமித்தமாகி இருக்கும் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட இரட்டை ஆசீர்வாதங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. மிக நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் அல்லவா? சேவைக்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்வது என்பது சான்சலர் ஆவதாகும். அந்த சான்சலர் அல்ல, ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் சான்சலர். நல்லது. ஆஸ்திரேலியக்காரர்கள் ஒலிம்பிக் விளையாட்டு சமயத்தில் பெரிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கான திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு திட்டத்தை காட்டினார்கள். எங்கே ஊக்கம் உற்சாகம் உள்ளதோ மற்றும் அனைவருக்கும் ஒரே வழிமுறை உள்ளதோ அங்கே வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. நன்றாக செய்யுங்கள். வெளிநாட்டில் பெயரை புகழ் பெற செய்யுங்கள். மிக நன்று. பாரதத்திலிருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ பாரதவாசிகளுக்கு விசேஷமான பெருமிதம் உள்ளது. பாப்தாதா பாரதத்தில் தான் அவதரிக்கிறார். அதோடு சந்திக்க வருகிறார் என்றால் அதுவும் பாரதத்தில் தான் வருகிறார். ஆக இரட்டை போதை உள்ளதல்லவா? பாரதம்தான் வெளிநாடுகளில் செய்தி கொடுத்தது என்றால் பாரதம் வெளிநாடுகளிலும் தங்கள் பரிவாரத்தை தேடி ஒரே பரிவாரமாக ஆக்கிவிட்டது. எனவே பாரதவாசி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகத்துவம் உள்ளது. மேலும் பாரதத்தின் புகழை அதிகரிக்க வேண்டும் என்றால் பாரதவாசிகளுக்கு மகத்துவம் இருக்கவே செய்கிறது. எனவே புதிய பழைய குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த அன்போடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவரின் அன்பு மற்றும் நாலா பக்கமும் சேவைக்கான சகயோகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மற்றும் குழந்தைகளும் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகின்றனர். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஒருபோதும் மகிழ்ச்சியை குறைத்து விடக்கூடாது. இது விசேஷமாக பாபாவின் பொக்கிஷமாக உள்ளது. எனவே மகிழ்ச்சியை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலும் உள்ள மிகவும் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த மிக உயர்ந்த பொக்கிஷங்களின் எஜமானன் எப்பொழுதும் சேவை மற்றும் மனநிலையில் சமநிலையை வைக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு, அனைத்து சக்திகளும் நிறைந்த ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். பரமாத்ம காரியத்தில் சகயோகியாகி அனைவரின் சகயோகத்தை பெறக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம். எங்கே அனைவரின் ஊக்கம் உற்சாகம் உள்ளதோ அங்கு வெற்றி மிகவும் நெருக்கத்தில் வந்து கழுத்தின் மாலை ஆகிவிடுகிறது. எந்த ஒரு விசால காரியத்திலும் ஒவ்வொருவரின் சகயோகத்தின் விரல் தேவை. சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. யாருமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது. என்னால் செய்ய முடியாது, எனக்கு நேரமில்லை. அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் ஒவ்வொரு 10 நிமிடம் கூட சேவை செய்யுங்கள். உடல் நலம் சரியில்லை என்றால் வீட்டில் அமர்ந்தவாறே செய்யுங்கள். மனதால் சுகத்தின் உள்ளுணர்வு, சுகமயமான நிலை மூலம் சுகமயமான உலகத்தை உருவாக்குங்கள். பரமாத்ம காரியத்தில் சகயோகி ஆவீர்கள் என்றால் அனைவரின் சகயோகம் கிடைத்துவிடும். ஸ்லோகன். இயற்கையின் தலைவருடைய இருக்கையில் செட்டாகி அமர்ந்து இருப்பீர்கள் என்றால் குழப்பமான சூழல்களில்
அப்செட் ஆக மாட்டீர்கள். ஓம் சாந்தி.